அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி என்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது, வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தை பார்த்திங்கன்னா உங்கள் அனைவருக்குமே மிகவும் அவசியமான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே சேஃப்டி முதல்ல கிடையாதுங்க. வெளியில் நம்ம போகிறோம், பத்திரமா வீடு வந்து திரும்புகிறதே பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது வெளியில் போகும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க, ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிருப்பாங்க. இது போல் இருக்கிற அனைவருமே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர வார்த்தையை ஒரு பேப்பரில் எழுதி எப்பொழுதுமே உங்கள் கூட வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு ஆபத்தில் வெளியில் மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, அதுலேருந்து உங்களால் மீண்டு வெளியிலேயே வர முடியல அப்படின்னும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஆபத்தாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மிக விரைவில் வெளியில் வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயமாக இதை எழுதி கொடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கும் எழுதி கொடுங்க. அனைவருக்குமே இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே கையில் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பாக்கெட்டில் இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் இது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். உடனடியான பலனை உடனடியாக கொடுக்கும். அதாவது இது பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவருக்குமே இதை நீங்கள் எழுதி கையில் வச்சுக்கலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, மாதவிடாய் காலமாக இருந்தாலும் சரி, இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம், அப்போ நம்ம எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா? இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும், அப்போ எதையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைய காலகட்டத்தில் வெளியில் நம்மளால் எந்த இடத்துலையுமே ரொம்ப பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்தாலும் ஏதாவது ஒரு ஆபத்தில் சில பேர் மாட்டிக்கிறாங்க. பெண் குழந்தைகள், அதாவது இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கும் சேஃப்டி கிடையாது, வயசானவர்களுக்கும் சேஃப்டி கிடையாது. மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இல்லை நகைக்காக சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விஷயத்தை டிவியில் பார்க்குறோம், காதால் கேட்குறோம். இந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இவங்க அனைவரையுமே இந்த மந்திரத்தை எழுதி அவங்க கையில் கொடுத்துடுங்க. அவங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் இது அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். அது என்ன அந்த மந்திர வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் பாதுகையே வாம் கோஷம் கோஷம் ஆபத்து தாரணாய குரு குரு பாதுகையே ஹ்ரீம் பாதுகையே ஸ்வாகா. ஓம் ஹ்ரீம் பாதுகையே வாம் கோஷம் கோஷம் ஆபத் தாரணாய குரு குரு பாதுகையே ஹ்ரீம் பாதுகையே ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இதை எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள். சொல்லி கொண்டே இருங்க. மனசில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பார்த்து இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே இதை எழுதி உங்கள் பர்ஸில் இல்லைன்னா உங்கள் பேக்கெட்டில், லேடிஸாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கோங்க, ஜென்ஸாக இருந்தால் பேக்கெட்டில், இல்லை ஸ்கூல் பசங்களாக இருந்தால் அவங்களுடைய பேக்கில் வச்சுடுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆபத்து காலத்தில் இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். முழுக்க முழுக்க இதை நம்பணும். கண்டிப்பாக இதை நம்பி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இதை எப்போதும் உங்களை சேஃப்டியாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இதை டெய்லியுமே கூட நீங்கள் சொல்லலாம். அதாவது ஆபத்து காலத்திலையும் சொல்லலாம், டெய்லி உங்களால் சொல்ல முடிஞ்ச ஒரு முறையாவது சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது. அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு பாதுகாப்புமே வெளியில் போனால் நமக்கு இல்லை. அதனால் இதை நீங்கள் கையில் வச்சுக்கும் போது கண்டிப்பாக இது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற
பெண் குழந்தைகள் இல்லை பெரியவங்க இருந்தாலும் சரி, யார் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி இந்த மந்திரம் எல்லாருடைய கையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பாதுகாப்பு கிடைச்சி கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோவை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதன் மூலயமாக அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஏன்னா அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்கள பாதுகாத்த ஒரு புண்ணியம் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.